எதுக்கு இந்த பாராட்டு விழா? வணக்கம் மக்களே. எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா? அதாவது அண்ணன் ராகேஷ் அவர்கள் அவர் சொந்தமா கார் எடுத்து சொந்த செலவுல பெட்ரோல் போட்டு தன் சுய சம்பாத்தியத்தால் இந்த பயணத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணோம். எங்கள் அண்ணன் புகழ்ச்சி. ஓகே, பின்னாடி வந்து முத்தம் கொடுத்துறாதீங்க. அதுக்கடுத்து இந்த ஈவெண்ட், அதாவது ஒரு கார் எடுத்தோம் அப்படின்னா மேக்சிமம் என்ன இருக்கும், சரக்கு பார்ட்டி இல்லாட்டி ஹோட்டலு இந்த மாதிரி. அது இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாருன்னா என்னால் முடியல, நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன், நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கங்க, இதாக தான் இருக்கும். ஆனால் அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. நான் உங்கள் 4 பேர் 3 பேர்த்தையும் தூக்கிட்டு போய் கன்னியாகுமரி எப்படிலாம் சுற்றி காட்டுவேன், ₹1 நீங்கள் போட வேணாண்டா, ஒரு ஆளுக்கு 10,000 மணிக்கு கை காசு தாரேன்றாரு. தெரியல என்னால். ஏன்னா இதுக்கப்புறம் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை என்னால் வந்து இப்போன்னு இல்லை எப்பயுமே மீறவே முடியாது. சமுத்திரமா அது என்ன படம், இந்த விஷம் முடிக்கிற சீனு, அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு கனவுலேயே வந்திருக்கு. நீங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த படமே எடுக்கல. சரியா? இப்ப என்ன பண்ற நெக்லஸ் பின்னாடி சொன்னால அந்த பினாயில் பாட்டு வச்சிருக்கேன், எடு. இப்ப நீ குடிச்சு காட்டு. இப்ப நீ குடிக்கிற. ஐயா 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 குடிடா ஐயா. அந்த இது எடுத்து வர்றீங்களா? மாயாஜால தருணம் தேன் பாட்டில் தாங்க கொடுப்பாங்க ஐயா. மாயாஜால தருணம் எடுத்துட்டு வரலையா? மேஜிக் மொமெண்ட் வீட்ல ஒண்ணு இருந்ததல்ல, அது எதுக்கு? சரி, நாங்க இங்க இருந்து கார் வழி பயணமாக நாங்க கன்னியாகுமரி போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் சன்ரைஸ் பார்த்து. இல்லங்க, கார் வழி பயணம் கியா ஏர்லைன்ஸ், கியா சோனட், கியா ஏர்லைன்ஸ். என்னாச்சு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு புரியுதா? கியா ஏர்லைன் ஃளைட்ல போயிட்டு இருக்கோம், ரோட்ல ஃளைட்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கெஸ்ட், அதாவது கூப்பிட்டதும் வந்துட்டவரு இந்த தருணத்துல ஒருத்தனை பேச விடுங்கடா, லாக் பண்ண தெரியுதா உனக்கு கோட்டசாமி? சரியா? அதாவது இந்த பயணத்தை நேற்று நைட்டு ஒரு 10 மணி, அதாவது இந்த பயணமானது நிரூபிக்கப்பட்ட நேரம், எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 15. அவன் பேசி வரும்போது நிப்பாட்டாதன்றேன். ஒரு ஒரு லாக் பண்றோம். ஒருத்தனா டன்டனா பாயிண்ட் எடுத்து பேசுங்க. இதுவே லாக்ல வருது, போடுங்க பேசுங்க. நேத்து 11 மணி அளவில் காலையில ஒரு 11 மணி இருக்கும், நைட் ஒரு 11 மணி இருக்கும். என்னடா பண்ணுவோம் நீங்க? சரி வாழ ட்ரிப்பு போடுவோம் அப்படின்னா, என்னடா ட்ரிப்பா இவன்டானே. சரி 3 சீட்டு ஃபில் ஆயிடுச்சுடா, ஒரு சீட்டு ஒருத்தருக்காண்ட என் தளபதி அப்படின்னு. யாரா அப்படியே கால அடிச்சேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு என்ன ஞாபகம் வரல அவன் அப்படின்னு அடிச்சேன். மதுரையில தான் இருப்பான்னு நினைச்சு அடிச்சேன், பார்த்தா மதுரையில தான் இருந்தான். பாய் ட்ரிப்புன்னு எப்ப ஏற்றி வந்தாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் அப்படிதான், ஆளே இல்லன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன். கவலையே படாங்க, நம்ம 2 பைக்லயே போலாமே, அந்த கான்பிடன்ட்ல அன்னைக்கு 4 பேர் வந்தானுங்க. பாய் நீங்க விநாயக் பாய் கடைசியில தான் வந்து சேருவீங்க. கடைசியில வந்து சேருவேன், ஆனா கண்டிப்பா வந்துருவேன். அந்த அளவு வந்து போதும். இப்ப பேச மாட்டாங்க அவனா, ஒருத்த பேசுவாங்க. ட்ரிப் எப்படி பிளான் பண்ணான்னு சொன்னா, இந்த ட்ரிப் வந்து எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம் தான். நான் தஞ்சாவூர் போயிட்டு சாப்பிட்றதுக்காண்டி வீட்டுக்கு வந்தேன். நான் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும், வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து சின்ன டாப்பை போட்டான். டாப் ஆனதோட முடிவு என்னன்னா, இந்த ஏர்லைன்ஸோட அந்த டேக் ஆஃப் எல்லாம் இன்ஜினியரிங்லாம் செக் பண்ணிட்டீங்களா? முன்னாடி டேக் ஆஃப் முன்னாடி பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்தாச்சு. ஒயிட் பெட்ரோல் தானே போட்டுருக்கு? எஸ், ஒயிட் பெட்ரோல். இந்தியன் ஆயில்ல ரெக்கையெல்லாம் தொடச்சு விட்டீங்க. ஓகே. எலுமிச்சம்பழம் மட்டும் ஏற்ற முடியாதுட்டாங்க, ஏன்னா மேலே போகும்போது அந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கீழே விழுகுன்றதுனால எலுமிச்சம்பழம் மட்டும் ஏற்றல. இது போக என்னன்னா, அண்ணன் வந்து அங்கேயே பொங்கலை ஸ்டாப்ல பின்னாடி வந்து பேனட்டை வந்து டப்புன்னு அடிச்சு அவங்க வச்சது. சரி ரைட்டு, இந்த இடத்துல வந்து தகவல் மட்டும் போதும், எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு தேவையில்ல. இடு ஸ்டாப்ல அவங்க அம்மா வீட்ல இருந்து தண்ணி, அந்த சீரியல்ல வர அந்த டக்குனு கடல் எல்லாம் வந்து டக்கு நிக்கிறது, அந்த குருவிலாம் பறந்து டக்கு நிக்கிறது, இலையெல்லாம் வந்து டக்கு நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆகி போச்சு. வீட்டுக்கு போய் ஒரு கட்டிங் போட்டு வந்தாரு. ட்ரிப்பு நல்லா போகுதுன்னு வாய் எடுத்தேன். அப்பதான் வீட்டில் டிஜே இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சுற்று வீட்டுக்கு
இப்போ வந்து இந்த டிஜே வந்து இவ்வளோ டெக்னாலஜி வைஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல. ஆனால் இதில் என்ன தான் பண்ண போகிறான்னு எனக்குன்னு தெரில. பல வீடியோ வந்து எடுக்கிறாப்புல வச்சுருக்காப்புல, எங்களுக்கும் தரமாட்டார். விளாக் எடுப்போண்டுவார். சரி, விளாகோட அர்த்தம் என்னன்னா, சரி இன்றைக்கே ஒரு நாள் இது வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளும் வந்து ஒழுக்கு செலுக்கமாக நடிப்பான். இந்த வரையும் வந்ததில்ல, இந்த வட்டம் பார்ப்போம். மொத்தமா ஒரு 50 வீடியோ சேர்த்து வச்சிருக்காரு. டெய்லி ஒரு இது எப்படி போடுவீங்க? அதாவது விளாக் டு கொடைக்கானல், மூணார், கன்னியாகுமரி, வர்க்கலாம் இல்ல சேர்ந்து வருமா? 4-5 எபிசோடா வரும். இல்ல இல்ல ஏங்க 4 எபிசோடு போல அம்புட்டு இருக்கு. இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா எல்லாத்தையும் என்னோட போட்டோ கேலரியிலே அப்லோட் பண்ணிடுவேன். யார் வேணா வந்து பார்த்து. அதாவது உள்ள வந்து சேவ் பண்றது அவள் அப்லோட்ன்ற மாதிரி வாக்கியத்தை பயன்படுத்தி சொல்றாங்க. சரி இல்ல இல்ல, அதுல இருக்கிறனால எப்போ பொழுதே போல அவங்க ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிறது. சரி ரைட்டு சௌரியம். எனக்கு ரொம்ப கை வலிக்குது. இப்போது முதல் செஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டு முடிஞ்சு.